நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்குறோம் அப்படின்னா, என்னோட வாழ்க்கை இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எனக்கு ரொம்ப கடன் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கு அடுத்த வழி எனக்கு என்னன்னு தெரியல. ஒரு வருமானமே இல்லை. குடும்பத்திலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அடுத்த வழி தெரியல. நான் தனியா இருக்கேன், என்னால எதுவுமே பண்ண முடியல, யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரிங்களா, நீங்க எங்க போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட கடைசி பகுதியான கன்னியாகுமரி போகணும். கன்னியாகுமரி போய் அங்க முக்கடல் சங்கமிக்கிற கடல் இருக்கு, சரிங்களா. முக்கடல்ல நீங்க குளிச்சிங்கனாலே உங்களோட பாவங்கள் கண்டிப்பாக பாவங்கள் போக்குற இடம் தான் அந்த இடம். அங்க சிவபெருமான் இருக்கிறாருங்க. சிவபெருமானுக்கு உங்க கையால தண்ணி எடுத்து, கடல் தண்ணியில எடுத்து அர்ச்சனை பண்ணி, என்னோட பாவங்கள்லாம் என்னை போக்கிரு, எனக்கு என்னோட குடும்பத்துல ஒரு சுபிட்சத்தை கொடு, நிம்மதியை கொடு, எனக்கு வருமானத்தை கொடு, சரிங்களா, எனக்கு யாராவது உதவணும், என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னோட நோயை போக்கிரு அப்படின்னு என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, ஆத்மார்த்தமா அங்க இருக்கிற சிவபெருமானை வணங்கி முக்கடல்ல குளிச்சுட்டு என்ன பண்ற, முக்கடல்ல குளிச்சுட்டு, இந்த கடல் தண்ணீரே பாத்துட்டீங்கன்னா, பொதுவாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 மாசத்துக்கு ஒரு டைம் கடல்ல குளிக்கிறது, ஆத்துல குளிக்கிறது, அருவியில குளிக்கிறது, நெகட்டிவிட்டியில நம்மளுக்கு ரிமூவ் பண்ணும், சரிங்களா. ஒரு பாசிட்டிவ், ஒரு நேர்மறையான ஆற்றல் உண்டாகும், நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்கு தோன்றும், சரிங்களா. அப்போ இந்த முக்கடல்ல குளிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகி மன அழுத்தம் எல்லாம் போயிரும், சரிங்களா. மனசு ஒரு புது ஒரு நம்பிக்கை உருவாகும், ஓகேங்களா. நம்மளுக்கு யாராவது கண்டிப்பா உங்களுக்கு உதவுவாங்க. நீங்க கடல்ல குளிச்சுட்டு நேரா அதாவது 1000 வருடங்கள் பழமையான 108 பீடங்கள், சக்தி பீடங்கள்ல ஒரு கோயில் குமரி பகவதி அம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு போய் அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கோ கண்டிப்பா நீங்கிரும். இதோட இப்ப நான் சொல்ற பதிவே என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டோட கடைசி பகுதி. அதனால முக்கடல் போய் நீங்க குளிச்சுட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வழி, உங்களுக்குன்னு உண்டான வழி கிடைக்கும், சரிங்களா. அது யாராவது ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்க ஜெயிச்சுக்கலாம். அதனால போய் கன்னியாகுமரி போய் முக்கடல்ல குளிச்சுட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு, சரியா. நம்பிக்கையோட போங்க, சரியா. இது சும்மா கண்டென்ட்டுக்காக எல்லாம் பேசுறது கிடையாது. எல்லாரும் போய் பயனடையட்டும் தான் நான் சொல்றேன். அதனால யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, ஏதோ பஸ் ஏறுங்க, போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் ஜெயிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இப்ப போயிட்டு வந்தீங்க, என்ன மாற்றங்கள் வந்திருக்கு கமெண்ட்ல போடுங்க, சரியா. அது நீங்க போடுற கமெண்ட் யாரோ ஒருத்தர் படிச்சு அவங்க லைஃப்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், சரிங்களா. அதே மாதிரி கமெண்ட் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. என்னோட சேனல்ல யாராவது தேவையில்லாத கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களோட அந்த யார் கமெண்ட் போடுறாங்களோ அவங்களோட பேரை நான் கண்டிப்பா காவல்துறையிட்ட கொடுத்துருவேன். ஏற்கனவே நான் பேசி வச்சிருக்கேன், அதனால நான் கொடுத்துருவேன். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். என்னோட சேனல்ல யாரு என்னை பத்தி தவறான அதாவது தவறானா ரொம்ப தவறான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி போடுறாங்க. நான் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு டிலைட் பண்றேன். அதுக்கு மேலிடத்துல இருந்து ஐயா நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால யார் போடுறீங்களோ அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு பிடிக்கும். அதனால பெண்கள் மேல முதல்ல அசிங்கமான வார்த்தைகள், சரிங்களா, அவதூறான வார்த்தைகளை பேசுறதே தப்பு, சரிங்களா. அதுல இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லாமல் போடுறது, இதெல்லாம் யார் போட்டிருக்கீங்களோ உங்களோட பேரு, உங்களோட மெயில் ஐடி நாங்க கொடுத்துருவோம். கொடுத்து தக்க நடவடிக்கை நாங்க எடுப்போம், சரியா. இதை நான் இந்த பதிவுல நான் சொல்றேன். அதனால
நான் 4 பேர் நல்லது நன்மை அடையட்டும் தான் நான் பதிவுகள் போடுறேன். தேவையில்லாத நபர்கள் போட்டீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், பாத்துக்கோங்க. சரியா? நீங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.